வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ப்ரிப்போசிஷன் சம்பந்தமான இதை தொடருங்க. இது 4வது பகுதி. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரிப்போசிஷன்னா என்ன, இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் எழுதும் பொழுது இல்லையா. நீங்கள் ஒரு சென்டென்ஸை படிக்கும் பொழுது எப்படி புரிஞ்சு படிக்கணுங்கிறதுக்கும், ஒரு எழுதும் பொழுது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கும் எழுதுவதற்கும் உரிய விளக்கமும் இதில் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அண்டர், பிலோ, பினீத் அண்ட் அண்டர்நீத். இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன சார்? அர்த்தம் ஒரே அர்த்தம் தாங்க, கீழே அல்லது அடியில் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் எல்லாமே. ஆனால் யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பகுதியில் விளக்கியிருக்கோம். முடிந்தவரை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அண்டர்னா கீழே. கீழேன்னு மட்டும் கிடையாது, அதுக்கு இன்னொரு பகுதியும் பார்க்கணும். கீழே இருக்கணும், அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும், ரைட்டா? அப்படி இருந்தால் தான் அண்டர் யூஸ் பண்ண முடியும். பிலோவும் அதே மாதிரி தாங்க, கீழே அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்கணும், அதுக்கு கீழே அது இருக்கணும். அப்படி இருந்தால் பிலோ. அடுத்து அண்டர்நீத்னா அதுக்கும் கீழே. பினீத்னா கீழே, அண்டர்நீத்னா அதற்கும் கீழே, பினீத்னா கீழே. இந்த பினீத்னா பெரும்பாலும் ஃபார்மலாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இன்ஃபார்மலாக யூஸ் பண்ண முடியாது. எழுத்து வழக்கில் மட்டும்தான், பேச்சு வழக்கில் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது மோர் ஃபார்மல், ரைட்டா? லீகல் டேர்ம்ஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? கிரேட் அந்த மாதிரி, ஆஃபீஸ் கிரேடு அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது தான் பினீத் யூஸ் பண்ணணும், சரியா? இது என்ன, ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளுக்கு கீழே என்ன இருக்குது, அந்த பேக் இருக்குது. அப்போ பேக்குக்கு மேலே ஒரு பொருள் இருக்கு இல்லையா, டேபிள்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா. அப்படி இருந்தால் என்ன தான் யூஸ் பண்ணணும், அண்டர். யூ ஆர் ரைட், அண்டர் யூஸ் பண்ணணும். தமிழில் எப்படி அண்டர்னா கீழே அல்லது அடியில்னு சொல்லணும். எப்படி சார்? மேஜைக்கு கீழேன்னு தமிழ் எழுதுவோம் இல்லை, அந்த பை மேஜைக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் மாறும்போது எப்படி சார் மாறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே வந்துடும், அதுக்கப்புறம் தான் மேஜை போகும். எப்படி வரும்? கீழே மேஜைக்கு அந்த மாதிரி மாறிடும். அப்போ கீழேங்கிறதுக்கு என்ன, அண்டர், மேஜைக்கு த டேபிள், அண்டர் த டேபிள். எப்படி மாறிடுது? அண்டர் த டேபிள் அப்படின்னு மாறும். இந்த சென்டென்ஸ் என்ன சார் அப்படின்னா, த பேக் இஸ் அண்டர் த டேபிள். அந்த பேக் எது கீழே இருக்குது? டேபிள் கீழே இருக்குது. த பேக் இஸ் அண்டர் த டேபிள். த கீ இஸ் அண்டர் த டேபிள். யுவர் ஷூ இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சரி சார், இது கரெக்டு. இதவே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? த பேக் இஸ் பிலோ த டேபிள். ரெண்டும் ஒன்று தான். ஆக என்னது, நீங்கள் பிலோவும் யூஸ் பண்ணலாம், அண்டரும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவல் மீனிங் தான். ஈக்குவல் மீனிங் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே கரெக்டு தான். எப்படி சொல்லலாம்? த பேக் இஸ் பிலோ த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ பிலோவும் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு, அண்டரும் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு. இன்னொரு உபயோகம், பொது உபயோகம் பார்த்துடலாம். இதை பாருங்கள். இந்த சிலை எது கீழே இருக்குது? தண்ணிக்கு அடியில் இருக்குது இல்லையா. தண்ணிக்கு அடியில் இருக்கிறத எப்படி சொல்லுவோம்? தண்ணீருக்கு அடியில். அண்டர்னா ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கும், ஒன்று கீழே, இன்னொன்று அடியில்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல என்னது? தண்ணீருக்கு அடியில், ரைட்டா? இப்போ எப்படி மாறும் இங்கிலீஷில்? அடியில் தண்ணீருக்கு அப்படின்னு மாறும். அடியில் தண்ணீருக்குன்னு மாறும். எப்படி மாறும்? அண்டர் த வாட்டர், அண்டர் த வாட்டர். அல்லது எப்படி சொல்லலாம்? அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர், அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் அல்லது அண்டர் த வாட்டர், ரெண்டுமே ஒன்று தான். இது எப்படி சார் சொல்லலாம்? தி ஸ்டேச்சூஸ், ஸ்டேச்சுன்னா சிலைகள், ரைட்டா? தி ஸ்டேச்சூஸ் ஆர் அண்டர் த வாட்டர், தண்ணிக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? கரெக்ட். த ஸ்டேச்சூஸ் ஆர் பிலோ த வாட்டர்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் தப்பு ஒன்று. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இது என்ன, ஒரு குழந்தை படுத்திருக்கு, அதோட வெயிட்டு சம்மந்தமானது. இது எப்படி சார் சொல்கிறது? அண்டர்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது, குறைவாக. எப்படி?
குறைவாக. பொதுவாக எதை பற்றி பேசும் பொழுது ஒரு அமௌண்ட்டை பற்றியோ அல்லது ஒரு நம்பர்ஸ் பற்றி இப்போ பேசும் பொழுது அண்டர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அது குறிக்க வேண்டிய அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு அமௌண்ட்டோ ஒரு நம்பர்ஸை வந்தால் அப்போ அண்டர் குறைவாக என்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 3 கிலோவிற்கு குறைவாக, 3 கிலோவுக்கு கீழே இருந்துச்சுங்க அல்லது 3 கிலோவிற்கு குறைவாக இருந்தது. பொதுவாக குழந்தைகள் வந்து 3 கிலோ இருக்கணும் பிறந்த உடனே அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கீழே இருந்ததுன்னா ரைட்டா. அது எப்படி மாறுது? 3 கிலோவிற்கு குறைவாக இருந்தது. அந்த பிறந்த குழந்தை 3 கிலோவிற்கு குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்? தமிழில் சொல்லும் போது அப்படி சொல்லுவோம். இங்கிலீஷில் குறைவாக 3 கிலோவிற்கு அப்படின்னு மாறிடும். ரைட்டா. அண்டர் 3 kg எப்படி மாறுது பாருங்க. தி நியூபார்ன் பேபி இஸ் அண்டர் 3 kg. இஸ் போட விட்டுருக்கேன் நான். இஸ் அண்டர் 3 kg. த நியூபார்ன் பேபி இஸ் அண்டர் 3 kg அப்படின்னு வரணும். சரியா. அடுத்த ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். த நியூபார்ன் பேபி பிலோ 3 kg இஸ் பிலோ 3 kg. அந்த இஸ்ங்கிற அந்த வினைச்சொல் விட்டு போயிருக்கு, அதை சேர்த்துக்கணும். இது என்ன சொல்லுது? வெப்பநிலையை காமிக்குது. வெப்பநிலை இப்போ குளிர் பிரதேசங்களில் வெப்பநிலை எப்படி இருக்கும்? அண்டர் குறைவாக. எப்படி சொல்லுவோம் அதை அப்படின்னா -10 டிகிரிக்கும் குறைவாக. இந்த டெம்பரேச்சர் வந்து -10 டிகிரிக்கும் குறைவாக இருக்குப்பா அந்த இடத்துல அந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்படி சொல்லுவோம் இல்லையா. எப்படி சொல்லுவோம்? குறைவாக 10 டிகிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். குறைவாக -10 டிகிரிக்கும். எப்படி சென்டென்ஸாக வரும்போது இங்கிலீஷில் எப்படி மாறுது? அண்டர் -10 டிகிரி. டிகிரிக்கு ஒரு சின்ன சிம்பிள் போடுவோம், அது போடல, பட் இருந்தாலும் -10 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா தி டெம்பரேச்சர் இஸ் அண்டர் -10 டிகிரி. ரைட்டா. தி டெம்பரேச்சர் இஸ் அண்டர் -10 டிகிரி. அதுக்கப்புறம் வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? தி டெம்பரேச்சர் இஸ் பிலோ -10 டிகிரி. இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். ரெண்டுக்கும் தப்பு ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே கரெக்டு தான். சரியா. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்கும் விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.